எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விஷயம் திரும்பி வந்துருச்சுங்க நண்பர்களே. எனக்கெல்லாம் 75,000 ரூபா நேற்று லாஸ் இருந்தது. இன்றைக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 50,000 ரூபாய்க்கு மேலே ரெக்கவரி ஆயிடுச்சு. சில நேரங்களில் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தாவே அது பாட்டுக்கு கீழே இறங்கி நம்மளுக்கு பணம் ரெக்கவரி ஆயிரும். இருந்தாலும் நான் எனக்கு அடங்கலை. நான் வந்து கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி 15 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 20,000 ரூபா கெயின் இருந்தாலும் இன்னுமே மொத்த லாஸை இன்னும் என்னால் தாண்ட முடியல. அது எப்போ தாண்ட முடியும் அப்படின்னா, கடைசி 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 23,200லேருந்து கீழே விழுந்தான். எனக்கு மேபி நிஃப்டின்னு ஒரு 200-300 பாயிண்ட் ஏறினா என்னுடைய லாஸ் பூரா ரெக்கவரி ஆகி லாபத்துக்கே நான் வந்துடுவேன். நான் ஏன் நிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு 20,000 பக்கம் சம்பாதிச்சேன் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் கீழே விழுந்து திரும்ப வரும்பொழுது, நேற்று கூட நம்ம கடைசி வீடியோவில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நிஃப்டி இண்டெக்ஸாக 100% ப்ராபபிலிட்டி அல்லது ஒரு 80% ப்ராபபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் நிஃப்டி தான் திரும்பி ஏற்றும். அதுக்கு பின்னாடி தான் இறங்கின ஷேர்கள்லாம் ஏறி வரும். அந்த வகையில் நேற்று இறங்கினது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3.5%. இன்னொரு சந்தோஷமான விஷயம், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எல்லாம் அவங்க கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷமும் எப்படி 12 ரூபா நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷத்தில் கடைசி டிவிடெண்ட் எனக்கு வந்துடுச்சு. மற்றவங்களுக்கும் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வாங்கி யாராவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துங்க. இன்னைக்கு கட்டாயம் அந்த டிவிடெண்ட் வந்திருக்கணும். அதே மாதிரி இந்த அஜந்தா அப்படின்ற ஃபார்மா ஷேர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அவங்க பைபேக்கை வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேட் முடியறதுக்குள்ள ஆஃபரிங் டேட் வந்து 10ஆம் தேதி. அது வரைக்கும் ஏன் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான்லாம் போய் இன்னைக்கு அஜந்தா ஃபார்மா அப்ளை பண்ணிட்டேன். ஜீரோதெல்லாம் மிக எளிமையாக நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு வரும். பிளேஸ் ஆர்டரில் போயிட்டு நம்ம எத்தனை ஷேர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது மிக எளிமையாக பண்ணிடலாம். இதே மற்ற புரோக்கரில் வந்து அவங்க உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க, அதை லிங்க் கிளிக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அல்லது அந்த புரோக்கருக்கு கால் பண்ணி எங்க நான் பைபேக் எனக்கு பொதுவாக நீங்கள் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற புரோக்கரில் இந்த மாதிரி மிக எளிமையாக பேக் ஆஃபீஸ் மூலிமா பண்ணிக்கலாமா, இல்லை அந்த புரோக்கரை கான்டாக்ட் பண்ணி பண்ணணுமா அப்படின்றது பாருங்கள். கடைசி நேரத்தில் போனீங்கன்னா எந்த ஹெல்ப்புமே பெரும்பாலும் கிடைக்காது. நண்பர்களே, நவீன் ஃப்ளோரைன் அப்படின்னு ஒரு ஷேர் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவன் எப்பெல்லாம் ஷார்ப்பாக உழுகிறானோ அப்பெல்லாம் ரெக்கவரி பண்ணி காட்டுறான். ஸோ இப்போ இந்த நவீன் ஃப்ளோரைனில் ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்னைக்காவது ஒரு நாள் பழைய ஹையை போய் தொட்டானாவே இதில் ஒரு 50% ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது அஜெண்டா என்னன்னா, இவனுடைய ப்ரீவியஸ் ஹை, லேட்டஸ்ட் ஸ்விங் ஹை, அதுக்கு முந்தின ஹை வந்ததுனாவே ஒரு ஷேருக்குள்ள ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600 ரூபா பக்கம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு 4 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க ஜூன் 8ஆம் தேதி பதவியேற்றுக்கு போகிறாங்க திரும்ப வந்து. அப்போ மார்க்கெட்டு திரும்ப மேலே ஏறிடுமா அப்படின்ற பார்க்க வேண்டிய இந்த சமயத்தில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும். உங்களில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா, இந்த கர்நாடகாவில் 2023 எலெக்ஷன் முடிஞ்சுனே இந்த காஃபி டே போன வருஷம் மே மாதத்துலேருந்து இவனை ஏற்றி விட்டாங்க 37 ரூபா. அந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 65 ரூபா ஏற்றி விட்டாங்க. இப்போ மறுபடியும் அது 53 ரூபாயில கீழே இறங்கி கிடக்கு. அப்போ அது மாதிரி இப்போ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் அப்படின்ற ஷேர் ஏறி இருந்தது அப்படின்னு காலையில் பார்த்தோம். உடனே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து புலன் விசாரணை செஞ்சு இந்த ஷேர் வந்து அந்த டிடிபி தெலுங்கு தேச பார்ட்டியினுடைய ஃபவுண்டர் இருக்கார் இல்லைங்களா, சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவருடைய ஒய்ஃப் இதில் ஒரு ப்ரொமோட்டராக இருக்காங்க. உடனே அந்த ஷேர் 20% ஏறிடுச்சு. அதே மாதிரி அவங்க வந்து புதுசாக அந்த ஆந்திரா பகுதிக்கு வந்து ஏதாவது ஒரே கேபிட்டலாக கொண்டு வராங்க, அல்ல கேபிட்டலில் வந்து ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த கேசிபி லிமிடெட் அது சம்மந்தப்பட்ட கம்பெனிலாம் மேபி ஏறலாம். ஏதாவது ஒரு தீம் சொல்லி மேலே ஏற்றுறாங்க. இப்போ இது 19% இன்னைக்கு இந்த கேசிபி லிமிடெட் ஏற்றிருக்காங்க. அவனுடைய இயர் ஹையே 234 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி இந்த திடீர்னு ராயலசீமா அப்படின்ற போகிற ஸ்டாக்கு கூட இன்னைக்கு ஒரு 6.25% ஏறி இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆந்திரா சம்பந்தப்பட்ட பங்குகள் ஏதாவது மேல் நோக்கி மேலே வரலாம். புதுசாக யாரெல்லாம் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி அல்லது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனி அவங்களுக்கே தெரியாது, இந்த கம்பெனிக்கு எனக்கு சத்தியமாக சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த பக்கம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா மேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நண்பர்களே, இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி இந்த மார்ச் குவார்ட்டரில் கூட அவனுடைய ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்கான். 7 கோடி 10 கோடி 13 கோடின்னு அவனுடைய ரிட்டர்ன் வந்து செயல் தான் இருக்குது. நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் விட்டுட்டு ஃபுல் இயர் ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னாலும் அந்த ஃபுல் இயர் ரிசல்ட்டில் இந்த வருஷம் நல்லா தான் பண்ணியிருக்கான்.
இதுல யாராவது பெரிய ஆளு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பணம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டிஐஸ் பணம் போடல. அது ஒண்ணுதான் நம்மளுக்கு வந்து மன வருத்தமா இருக்கு. ஏன்னா டிஐஸ் பணம் போட்டிருந்தாங்கன்னா எப்படியும் இப்ப நம்ம எஃப்ஐஸ் விட டிஐஸ் தான் நம்ம நம்புறோம். சரி, எப்படி பார்த்தாலும் எஃப்ஐஸ் வந்து இதுல பணம் போட்டிருக்காங்க. இதுல என்ன நடக்குது? இவங்க இஷ்யூ பண்ணியிருந்த ப்ரெஃபரன்ஷியல் ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்றதுக்கு அவங்க அப்ரூவல் வாங்கி அந்த அடிஷனல் ஷேர்ஸ் உள்ள வருது. அப்ப சப்ளை அதிகமாகுது. அந்த சப்ளை அதிகமாகும் பொழுது இது ஒரு நல்ல நியூஸா எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக் மேற்கொண்டு இங்கிருந்து சப்போர்ட்ல இருந்து மேல் நோக்கி வந்துட்டா ரொம்ப சூப்பர். அல்லது இது கீழே இறங்கி வந்தாலும் சூப்பர் தான். 60 ரூபா வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட். பொதுவாகவே ஒரு நல்ல ஷேர் ஒரு 20% 40% இறங்குச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரிட்டர்ன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இந்த மைக்ரோ சிஸ்டம்ஸ் இப்போதைக்கு 40% அவனுடைய ப்ரீவியஸ் ஹைல இருந்து இறங்கியிருக்கான். அப்படி ஒரு வேளை இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து ஏறிட்டா பரவாயில்ல, இல்லைனாலும் ஒரு 60 ரூபா வந்துட்டா ஓகே. எப்படி பார்த்தாலும் கரெக்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜொமேட்டோ ஷேர்லாம் அன்பிலீவபிள்ங்க. 2 நாள்ல 25% லாபம் கொடுத்துருக்கான். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு ஷேராகவே மதிக்காம இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கா? சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னாக்க இவன் வெறும் 70 ரூபா இருந்திருக்கான். இப்ப பணத்தை ஒரே வருஷத்துல 1.5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கான். அது மட்டும் இல்ல, நேத்து கீழே பயங்கர லோ போயிட்டான். அங்கிருந்து கணக்கு பார்த்தா 25%. ஸோ நம்ம எப்பவுமே ஒரே இதுல போயிட்டு இருக்க கூடாது. நம்ம வந்து ஃபண்டமெண்டல் தான் பார்ப்போம், அப்படித்தான் பார்ப்போம், இப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு. இப்ப மேல இருக்கக்கூடிய சில ஷேர்ஸ் எல்லாம் 20% ஏறி இருக்கான். ஸோ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா புரோக்கரேஜ் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல். ஜெஃப்ரிஸ் புரோக்கரேஜ் ஹவுஸ் எல்லாம் இந்த ஜொமேட்டோ நல்லா மேலே வருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜொமேட்டோ அப்படின்றது மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நியூஸையும் நம்ம நியூஸாக தான் பார்த்து இந்த ஸ்டாக் ஏறுமா இறங்குமா அப்படின்ற நம்மளுடைய கருத்தை அதில் திணிக்காம மார்க்கெட்னுடைய அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பெரிய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் இறங்கினாலும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கம்பெனி. இன்னைக்கு கூட 10% மேலே ஏறி இருக்கான். தற்சமயம் வரைக்கும் அவன் பெருசா இறங்கல. சில வாய்ப்புகள் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்தா இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. இப்போதைக்கு அவன் இயற்கையெல்லாம் உடைச்சிட்டு மறுபடியும் 1000 ரூபா போற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை என்னைக்காவது ஒரு 500 ரூபா மறுபடியும் 400 ரூபா வரணும் அப்படின்னா அவன் முதல்ல வந்து இந்த சப்போர்ட் லெவலை உடைக்கணும். அவன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு 550 ரூபாய்க்கு கீழே வந்ததுனா தான் அந்த 400 ரூபாயெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. இல்லைன்னா அவன்லாம் தொடர்ந்து மேல் நோக்கி போறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கு தற்சமயம் வரைக்கும். ஆமாங்க, நேற்று மார்க்கெட்ல இறங்கிட்டு இன்னைக்கு அப்படியே திரும்பி 10% மேலே ஏறானா அவன் என்ன அப்புறம் சாதாரண ஷேரா? நண்பர்களே, ஒரு 3 லாங் டேர்ம் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வகையில் சந்தோஷம் தான். கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு 3.5% ஏறி இருக்கா. அதுல என்ன ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா 1000 கோடிக்கு பக்கம் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இந்த வருஷத்துல மட்டும் 18,102 கோடி அளவுக்கு அது ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த கேஇசி இன்டர்நேஷனல் இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு ஹை வச்சிருக்காங்கன்னா 838 வரைக்கும். ஸோ மறுபடியும் அந்த பழைய ஹை வந்து 1000 ரூபாய் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இது ஒரு லாங் டேர்ம் நியூஸ். அதே மாதிரி இப்ப ஹோண்டா ஆக்டிவா மிகப்பெரிய மார்க்கெட்டை பிடிச்சி வச்சிருக்கு. அதுக்கு போட்டியா இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் எந்த வண்டி விட்டுருக்காங்கன்னா ஜூம் காம்பேக்ட் எடிஷன் அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ண போறாங்க கூடிய விரைவில். அப்ப இவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் ஷேர் ஆகும். எப்படி இப்ப பெர்கர் இந்த பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாம் கீழே இறங்குறாங்க அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பிடிக்க வர உடனே, அதே மாதிரி ஹோண்டா ஆக்டிவானுடைய மார்க்கெட் ஷேர் வந்து இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் இந்த ஜூம் வழியா போய் பிடிக்குது அப்படின்னா ப்ராபப்ளி இதுவும் வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். எம்ஃபாசிஸ்லயும் ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. கிளாசிக் அப்படின்ற ஒரு குவாண்டம் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் சொல்யூஷன்ஸ் தரவங்க அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மாதிரி குவாண்டம் சாஃப்ட்வேர்லாம் கமர்ஷியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எம்ஃபாசிஸ்க்கு இது ஒரு நல்ல நியூஸ் தான். நண்பர்களே, இப்போ ஒரு 3 ஷேர் பார்க்க போறோம். இந்த 3 ஷேர்களுமே ஒரு முத்தான ஷேர்கள் தான். அவங்கள பாட்டுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ள பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்னாவே ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் தான். அந்த வகையில் டாடா ஸ்டீல் இப்போ 200 ரூபா போவானா அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த டாடா ஸ்டீல் சமீபத்தில் அவங்களுடைய ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அவங்களுடைய ரிசல்ட் வந்து மார்ச் குவார்டர்ல ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அவங்களுடைய இயர்லி ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில காரணங்களால அது கொஞ்சம் லாஸ் மேக்கிங்காக தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனைனால கொஞ்சம் கீழே இறங்கின டாடா ஸ்டீல் திரும்பி மேலே வந்துட்டான். மறுபடியும் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய வீழ்ச்சினால கீழே போனவன் மறுபடியும் இன்னைக்கு மேலே வந்துட்டான். அப்போ அவங்க மறந்துட்டாங்க போல, ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி மேலே இருந்த பேட் நியூஸை பூரா மறந்துட்டாங்க போல. அப்போ இப்படியே போச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது செயலுக்கு முன்னாடி போய் டாடா ஸ்டீல் தான் 200 ரூபாய் தொடுவான் போல. இந்த பிஎல் ஷேர் நிறைய பேர் வந்து இது வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவே பார்க்குறாங்க. இது டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, இவங்க பல்வேறு துறைகளுக்கு இவங்களுடைய தங்களுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸுமே இவனுடைய ஹை எவ்வளவு போகணும்னா ஆல்மோஸ்ட் 323 ரூபா போகணும். இப்போ 259 ரூபா தான் இருக்கான்.
நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்துட்டான், 230 வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு இப்போ 2 நாளில் 260 வந்துட்டான். ஸோ மேல் நோக்கி வர்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎல்மே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஎன்பி ஷேரும் ஒரு செல்லக்குட்டி தான். இவனும் தன்னுடைய வாழ்நாளில் கீழே 100 ரூபா பக்கத்தில் வந்தால் 140 ரூபா போக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் 120 ரூபா வந்ததுன்னா மறுபடியும் 140 ரூபா போக வேண்டியது. இப்படியே தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இது மாதிரி நம்ம பல ஷேர்களை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பிஎன்பி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே விளையாடுறவனா தான் நான் பார்க்குறேன். வேறு எந்த வகையில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த குரோனக்ஸ் லேப் சயின்ஸ் ஐபிஓ வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அப்ளை பண்ணி கிடைச்சதுன்னா உண்மையிலேயே ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு ஐஎக்ஸிகோ ஐபிஓன்னு ஒன்று இருக்குது. அது ஓப்பன் ஆகி அதில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் அது என்ன டீட்டெயில் அப்படின்றது பார்ப்போம். இந்த அஜந்தா ஃபார்மா பைபேக் அப்ளை பண்ணால் ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதாவது அவங்க திருப்பி வாங்கிக்கிட்டாங்கன்னா அது நான் பண்ணிட்டேன். மற்றவங்க யாராவது இருந்ததுன்னா பண்ணி விட்டுருங்க. யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அஜந்தா ஃபார்மா நானில் ஒரு ஷேர் தான் வாங்கியிருக்கேன். அந்த ஒரு ஷேரையும் அப்ளை பண்ணி விட்டேன்னாக்க அதையும் வாங்கிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். அப்பப்போ சப்போர்ட் வந்ததுன்னா சின்ன ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஆள் தான் இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் ஜென்ரலாகவே ஒரு 200 ரூபா கொடுக்க வேண்டிய ஆள் தான் இந்த மாதிரி சப்போர்ட் வந்துட்டான். இந்த முறை மார்க்கெட் ஓரளவுக்கு டெசிசிவாக திரும்பினதுக்கப்புறம் 2000 ரூபாயெல்லாம் ஒரு ஷேருக்கு ஒரு 500 ரூபா ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த சமயத்தில் நேற்று தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது புல்லிஷ் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் என்னன்னு பார்த்துருக்கீங்களா? வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு காலையில் சுமாராக ஆரம்பிச்சு க்ளோசிங்கில் 12% மேலே ஏறி இருக்கான். இதே மாதிரி தான் நான் மற்ற ஷேரில் ஏறி வருவான். ஒரு உதாரணத்துக்கு இந்த அசாஹி இந்தியா அப்படின்ற ஷேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தற்சமயத்துக்கு ஒரு 580 ரூபாயில் இருக்கான். ஈவன் தன்னுடைய ஹையை போய் தொட்டாவே ஒரு 670 போய் தொட்டா கூட ஒரு ஷேருக்குள்ள ஒரு 100 ரூபா ஒளிஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப லோ ரேட்ல இருந்து மேல் நோக்கி திரும்பக்கூடிய வாய்ப்புடைய ஷேர் எது அப்படின்னா இந்த கைம்ஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன்லாம் எங்கிருந்து ரேலி எடுத்திருக்கான் பாருங்க. 2300ல 1300 ரூபா இருந்தவன் 2300 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்படின்னா இவனுடைய ஃபால் ஆனதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து 2022 அந்த லெவலில் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லெவலில் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒருவேளை இவன் திரும்பி மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் 6 மாதம் கழித்து பார்க்கும்போது 2300 ரூபா பக்கத்தில் இவன் வரணும். இந்த கம்பெனி ஒரு லாபகரமான கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயம் வரைக்கும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்குது. பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இதில் பணம் போட்டு வச்சிருக்காங்க. டிஐஸ்லாம் வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் ஹோல்டிங் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வேற வழி இல்லை. இந்த கம்பெனி ஏறினா தான் லாபம், இந்த கைம்ஸ் ஏறுத்தினா தான் இவங்களுக்கெல்லாம் லாபம் வரும். இது ஏறிட்டுன்னு வாழ்த்துவோமாக. நண்பர்களே, நியூஸை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். நேற்று இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற ஷேர் வந்து போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்க, 8% ஏறிட்டான். இந்த மாதிரி தான் நியூஸை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு நியூஸ் ஒரு 20 நாள் கழிச்சு வருதுன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னா அந்த நாள் டு அந்த நாளுக்குள்ள ஏதாவது மேலே வருவானான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த மோத்திலால் ஓஸ்வால் நல்ல அருமையான லாபம் கொடுத்துட்டான். இந்த இந்தியா மார்ட் பெரிய கம்பெனி தான், அவனும் 20 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. யூனோ மிண்டான ஒரு ஷேர், அந்த ஷேர் வச்சிருந்தீங்கனாலும் சந்தோஷமே வராது. ஏன்னா டிவிடெண்ட் 1 ரூபா கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி எவ்வளவு தூரம் கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேலே ஏறி வருவான். அப்போ இந்த ஷேர் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்களா நல்ல ஷேர், கீழே வந்து விழுந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்கான். ஆனால் இப்போ பாருங்க கெட்ட பையன் மேலே போய் நின்று மேலேயே நிற்கிறான். அப்போ ஏற்கனவே வாங்கி வச்சவங்க மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர். எப்பாவது ஒரு நாள் டபக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 150 ரூபாய் இறங்கி 700 ரூபாயில் வந்து விழுந்தான்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டு. சம்பந்தம் இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஐடிசி ஷேர் கடந்த 5 நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் மொத்தமாகவே 0.8% தான் அவனுடைய வால்டிலிட்டியாக இருக்கு. இதுவே நீங்கள் போயிட்டு ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் அப்படின்ற ஷேர்லாம் போய் கடந்த 5 நாட்கள் என்னப்பா பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% எல்லாம் ஏறி இறங்கி இந்த ஹிந்துஸ்தான் லிவர் டாப்பர்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே கிட்டத்தட்ட அதே செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஐடிசி ஷேர் கடந்த 5 நாட்களாக நீட்டிப்படுத்திட்டு இருக்கான். நண்பர்களே, நம்ம ஒரு 3 ஷேர் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆவான்னு. அதே மாதிரி இந்த கனரா பேங்க்கும் ஒரு 100 ரூபா டு 140 ட்ரேட் ஆகக்கூடிய ரேஞ்சான ஸ்டாக் தான்.
இவன் சமீபத்தில் நேற்று தான் ஒரு 100 ரூபா பக்கத்தில் வந்துட்டு இன்னைக்கு டபக்குன்னு அவனு மேலே ஏறிட்டான். பட் இருந்தாலும் மேல் நோக்கி வந்தால் 140 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கனரா பேங்க். அடுத்தது லோ லெவல்ல இருந்து திரும்பக்கூடிய ஷேர் எது நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ரொம்ப லோ லெவலில் அவனுக்கு பிடிச்ச சப்போர்ட்ல இருக்கான். ஏற்கனவே பல முறை அதே சப்போர்ட்ல தான் வந்து உளுந்து கொஞ்சோண்டு மேலே சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். இந்த முறை அந்த சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை உடைக்கிறானா அப்படின்றது பார்க்கணும். நண்பர்கள், இந்த திரிபுவன்தாஸ் பீம்ஜி ஜவரி அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று கோல்டு விற்கிற ஷேர். இந்த ஷேரை சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு சப்போர்ட் லெவலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் 100 ரூபா ரேஞ்சில். அப்புறம் என்ன நினைச்சானா அந்த 100 ரூபாயிலிருந்து 130 ரூபா போனவன் மறுபடியும் அதே 100 ரூபா கிட்ட வந்து சப்போர்ட் விழுந்திருக்கான். அப்போ இவன் மறுபடியும் 130 போறானா அல்லது 100 ரூபாயிலிருந்து 60 ரூபா வர்றானா, எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஆக்டிவேட் செய்யப்பட்ட இடமா தான் பார்க்குறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.